இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 30 முதலாளி ஒருவருக்கு செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம். அவற்றிற்கென்று தனி இடத்தை ஒதுக்கி வளர்த்து வந்தார். அதற்கென சில வேலையாட்களையும் நியமித்திருந்தார். தினமும் நடைபயிற்சியின் போது அவற்றை அன்போடு பார்வையிடுவார். அவற்றுள் ஒரு குட்டி குரங்கின் சேட்டைகள் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அதை மட்டும் கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக வளர்க்கும்படி கட்டளையிட்டார். சிறிது நாட்கள் அவர் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல நேரிட்டது. வேலை முடிந்து திரும்பி வந்தவுடன் தன் செல்ல பிராணிகளை பார்க்க சென்றார். தனக்கு பிடித்தமான குட்டி குரங்கை அருகில் கொண்டு வரச் சொன்னார். வேலையாள் ஓடிப்போய் குரங்கை கொண்டு வந்து முதலாளியின் காலடியில் விட்டுவிட்டு ஒரு குச்சியை எடுத்து அதன் முதுகில் சுரீர் என்று ஒரு அடி கொடுத்தார். குரங்கு வீல் என்று கத்தியபடியே நடுங்கியது. முதலாளிக்கு கோபம் வந்துவிட்டது. அட மூர்க்கனே, வாயில்லா ஜீவனை இப்படியா துன்புறுத்துவாய் என வேலையாளை திட்டியபடியே குரங்கை தடவி கொடுத்தார். வேலையாள் ஏதோ சொல்ல வந்தார், ஆனால் சொல்ல முடியவில்லை. மறுநாள் ஆனது. குட்டி குரங்கை பார்ப்பதற்காக கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து அங்கே சென்று விட்டார் முதலாளி. வேலையாளிடம் குரங்கை எடுத்து வரச் சொன்னார். குரங்கு கொண்டு வரப்பட்டது. இம்முறை அது அவருடைய கையையும் ஆடைகளையும் மெதுவாக தொட்டு பார்த்தது. அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் வந்தபோது குரங்கு அவரது இடுப்பில் ஏறி அமர்ந்தது. முதலாளி அதையும் ரசித்தார். அடுத்த நாள் மீண்டும் அவர் குரங்கை கொண்டு வரச் சொன்னார். இந்த முறை குரங்கு நேராக அவர் தலையில் ஏறியது. அவரது தலையில் இருந்த தொப்பியை எடுத்து வீசிவிட்டு அவரது தலைமுடியை பிடித்து இழுத்தது. முதலாளி வலி தாங்க முடியாமல் அலறினார். வேலையாள் ஓடி வந்து பிரம்பால் குரங்குக்கு சுள்ளென்று ஒரு அடி கொடுத்தார். குரங்கு வீலென்று அலறியபடியே நடுங்கி கீழே இறங்கி அடக்கமாய் நின்றது. வேலையாள் சொன்னார், ஐயா, குரங்கை இப்படி வளர்த்தால்தான் அது அடங்கி இருக்கும் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் என வேதம் கூறுகிறது. அதுபோல நமது சரீரமும் மனமும் இப்படிப்பட்டவைதான். உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் வசனத்தாலும் அவ்வப்போது அடி கொடுக்காமல் விட்டுவிட்டால் அது நம் தலையில் ஏறி அமர்ந்து கொள்ளும், அவமானத்தை கொண்டு வந்துவிடும். இதில் மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மதில் இடிந்த பட்டணத்தில் எதிரிகள் நுழைந்து அப்பட்டணத்தை கொள்ளையிட்டு அது பாழாய் போன பட்டணமாக மாறிவிடும். அதுபோலவே தன் ஆவியை அடக்காத மனிதனுக்கும் அநேக இழப்புகள் ஏற்படும் என வேதம் எச்சரிக்கிறது. ஆவியை அடக்காமல் அவசரப்பட்டதால் தங்கள் வாழ்வையே இழந்தவர்கள் ஏராளம். பொறுமையும் கட்டுப்பாடுள்ள கிறிஸ்தவ ஜீவியமும் வெற்றியை தரும். ஆசை இச்சைகளை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைவது நல்லது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என நீதிமொழிகள் 16:32 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆவியை அடக்கி கிறிஸ்துவுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே, ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஏற்றபடி நடக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நடக்கும்படியாக நாங்கள் உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் ஆண்டவரே வேத வசனங்களாலும் அவ்வப்போது கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபைகளை கொடுப்பீராக. ராஜா ஆண்டவரே, ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியிலே எங்களுடைய ஆவியிலே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.